நிறுத்துங்கடா போறம் போக்குங்களா. அவன் என்ன பாவம் பண்ணான்னு இப்படி போட்டு அடிக்கிறீங்க? கடைசி காலத்துல கட்டில்ல கடந்து தவிக்கும் போது குடிக்க தண்ணி கூட இல்லாம சாவீங்க. பண்ணிக்கு பிறந்த புறம்போக்குங்களா. கடவுளே, இன்னும் என்னென்ன கஷ்டத்தை என் தலையில எழுதி வச்சிருக்கியோ சாமி. என்னடா நம்ம ஏழுமலை போலீஸ். போங்கடா போங்க, நீங்களும் அவன் ஃப்ரெண்டு தானே, உங்களையும் போலீஸ் பிடிக்கும். போங்கடா, எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கங்க. இங்க வாடி. உன் புருஷன் ரொம்ப பெரிய ஆளு தாண்டி. சார், அவர் உண்மையிலே ஒரு தப்பு செய்யல சார். எனக்கு எல்லாம் தெரியும். சண்முகன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அவர் என்னோட பாஸ் தான். நான் அவர்கிட்ட சொல்லி உன் புருஷனை வெளியில கொண்டு வரேன். உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் சார். பொம்பளைங்க மனச புரிஞ்சிக்க தெரியாத பரதேசி. பயப்படாத ஆனந்தே. என்னம்மா மறந்துட்டியா? பாபு என்ன பிரச்சனை சொல்லும்? அடே, என்னத்தடா அங்க கதை வழிய பாத்துக்கிட்டு இருக்க? சண்முகண்ண என்ன மூட்ல இருக்காரு? நல்ல சூப்பர் மூட்ல இருக்காரு. உள்ள போய் வாங்கி கட்டிக்க. யாருங்க? டாக் பாபு. உங்க மூடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? என்னடா விஷயம்? இங்க வா. அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கணுமா? எதுக்குடா மன்னிக்கணும்? நீங்க ஹோட்டல்ல ரூம் எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே முடிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு ஏதாவது நடக்கும்னு. அண்ணே, சூப்பர் ஐட்டனே. நல்ல கிளி மாதிரி இருக்குண்ணே பொண்ணு. எந்த ஒரு கிளிடா? சும்மா சீன் கிரியேட் பண்ணாத. விஷயம் என்னன்னு சொல்லு. வேண்டான்னு சொல்லிடாதீங்கண்ணே. கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். உங்க கையால தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிடுங்க. இந்த பொண்ணால உங்களை வச்சு கொஞ்ச நாள் கஞ்சி குடிப்பேன்ல. கூப்பிடவானே? ஐட்டம் நல்லா இல்லைன்னா உனக்கு சங்குதான், புரியுதா? சங்கு தானே ஊதுங்க. ஆனா பார்த்தா நிச்சயமா நீங்க பிரியப்படுவீங்க. நான் கூப்பிடுறேன். நான் கீழே வண்டியில உட்காந்துருக்கேன். வா வா வாமா, நான் தானே கூப்பிடுறேன். வா 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 வா. அண்ணன் கிட்ட போ, அண்ணன் கிட்ட போ. ரொம்ப வெக்கப்படாதடி. தண்ணி எடுப்பியா? வேணும்னா எடுத்துக்குடி. நீ எந்த ஊரு? பாண்டிச்சேரியா? பதில் சொல்லு, உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்க. சரி, என் புருஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவர் எந்த தப்பும் செஞ்சதில்ல. எதுக்கு பிடிச்சாங்க, எங்க கொண்டு போனாங்கன்னு எதுவும் தெரியல சார். அந்த அழுதுதான் சார் சொன்னாரு. சாரி பார்த்து சொன்னா போதும். சார் நினைச்சா உன் புருஷனை வெளியே கூட்டிட்டு வந்துடலான்னு. அதனாலதான் நான் இங்க வந்தேன். எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். சார், நான் இன்னொருத்தனோட பொண்டாட்டி. எனக்கு அப்பா நினைச்சிடாதீங்க சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. உங்களை கேஞ்சி கேட்டுக்கிறேன். பண்ணிக்கு பிறந்தவன அந்த பொண்ணை கொண்டு போய் ஒழுங்கா அவ வீட்டுல விடு. ஏதாவது பண்ண இல்லண்ணா, வீட்டுல கொண்டு விட்டுட்டு பத்திரமா கதவை சாத்திட்டு போறேண்ணே. இனி அந்த பொண்ணை நீ பார்த்த கேள்விப்பட்ட இல்ல இல்ல இல்ல. பீஸ் ஆக்கிடுவேன். கூட்டிட்டு போடா. ஏமா, வா நம்ம வீட்டுக்கு போலாம். பா சார். அந்த பாண்டிச்சேரி பொண்ணு வந்திருக்கு. என்ன பாண்டிச்சேரி பொண்ணா? அந்த பாண்டிச்சேரி பொண்ணு தான் அழுதுட்டு இருக்க. அதான் கேக்குறேன், எந்த பொண்ணு? நேத்து நாய் பாபு கூட்டு வந்தால, நான் புருஷனை கூட காப்பாத்துன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்ததுல, அந்த பொண்ணு தான். போக மாட்டேங்க. ஓ, அந்த பொண்ணு ஏன் இங்க வந்துச்சு? சார், நீங்க மனசு வச்சு என் புருஷனை காப்பாற்ற முடியும். அவரை இன்ஸ்பெக்டரை கொண்டுட்டு தான் எல்லாரும் சொல்றாங்க. அவரை எறும்ப கூட கொல்ல மாட்டாரு சார். நீங்க தான் தயவு பண்ணணும். நான் உன் புருஷன் விஷயத்துல என்ன பண்ண முடியும்னு நீ இங்க வந்து அழுதுகிட்டு இருக்க? இங்க பாரு, நான் போலீஸ் தான், ஆனா பெரிய அதிகாரி இல்ல. நீ ஒரு வேலை பண்ணு, ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. போ போ. இல்ல சார், நீங்க நினைச்சா என் புருஷன் எனக்கு கிடைப்பாரு. என் பேர் தான் சண்முகன். நான் ஒண்ணு கடவுள் இல்ல. முதல்ல இந்த இடத்த விட்டு போ போ.
என் மானத்தை காப்பாத்தின உங்களால என் தாலியை காப்பாத்த முடியும் சார். நான் உன் விஷயத்துல மனிதாபிமானத்தோட நடந்துக்கிட்டு அதுக்காக ஏன் தலையை நீ உருட்டாத. என்கிட்ட வந்து நீ சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தமிழ்ல தானே சொன்னேன். என்ன நான் சொல்றது உனக்கு புரியலையா? இங்க பாரு முகமது அலி, இவளுக்கு கொஞ்சம் புரிய வை. ஏய் இங்க பாரு, இங்க வாடி. வாசல் இந்த பக்கம் இருக்கே சார், நீங்க உள்ள இருங்க. ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று அழுகுறாங்க. வீட்டுக்கு போடி. நீ யாருடி? அவன் தோலை பார்த்து மயங்கி அவன் பின்னாடியே வந்துட்டியாக்கோ? அம்மா, அவர் உங்க பிள்ளையம்மா. அவன் என் புள்ள ஒண்ணு இல்லடி, இந்த ஊர்ல இருக்கிற 1ஆம் நம்பர் பொறுக்கி. இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? பொண்ணுங்க எல்லா விஷயத்திலயும் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப புடிச்சிருக்காங்கல்ல ஒருத்தனை, அதான் அந்த வெளியூர்காரன். அவனுடைய புத்திசாலித்தனம் எப்படி? அவனுக்கு புத்தி இருந்தா இந்த ஊருக்கு வருவானா? அதனாலதான் பத்திரிக்கைக்காரங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சோம். அது சரி. அதனால தானே ஊரும் பேரும் தெரியாத ஒரு வெளியூர்காரனை போலீஸ்ல மாட்டி விட்டது. அப்படி முடிவு பண்ண முடியாது. அவனுக்கு யாராவது சப்போர்ட் பண்ண இருந்தா, அதாவது இந்த சங்க மனிதநேய அமைப்பு இந்த மாதிரி விஷயம் வெளியில வந்துடும். அப்புறம் இந்த பத்திரிக்கைக்காரங்க மீடியாவுக்குலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. எனக்கு இதுல எந்த பங்கும் இல்ல, ஞாபகம் இருக்குல்ல? நமக்குள்ள இந்த பங்கெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு நீ வேற நான் வேறனா எத்தனை நாளா நம்ம பழகிக்கிட்டு இருக்கோம். நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சண்முகம், அதை மறந்துடாத. சரி, நீ இந்த விஷயத்துல என்ன பண்ண போற? நான் என்ன பண்றது? தற்சமயத்துக்கு நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தா போதும். கமிஷனர் என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் அதை உடனடியாக எனக்கு சொல்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். பாதுகாக்கிற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய சீக்ரெட் இல்லையே. உன் தொழிலெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு முகமது அலி? வெரி ஸ்லோ, வெரி பேட். போலீஸ்காரங்களால ஒரு மண்ணும் பண்ண முடியாது. இந்த பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. என்ன வேணா பண்ணி தொலைங்க, நான் சொல்றத சொல்லிட்டேன். கோமா போவாதரா, கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு போ. முகமது அலி, நம்ம விஷயத்தை கொஞ்சம் எடுத்து சொல்லு சண்முகத்துக்கிட்ட. அழியணும். ஈஸ்வரன் சக்திக்கு முன்னாடி எல்லா தீய சக்தியும் அழியணும். கெட்டது செஞ்சவனுக்கு கெட்டதும், நல்லது செஞ்சவனுக்கு நல்லதும் நடக்கும். இதுதான் சத்தியத்தோட நியதி. அப்படி சொல்லுடா என் ராசா. எவ்வளவு சொன்னாலும் இவனுங்கெல்லாம் என்னைக்கு திருந்த போறது கிடையாது. இந்த மாதிரி ஒருத்தர் இந்த காலத்துல இருந்திருந்தாருன்னா இந்த பொறுக்கி பசங்க எல்லாம் அடக்கி வச்சிருப்பாரு. ஆனா நம்ம மத்திய மந்திரி ரொம்ப நல்லவரு. என்ன கிளவி டிவியை பார்த்து நிஜத்துல பேசுற மாதிரி பேசுற? ஆமாண்டா, உன்ன மாதிரி கெட்டவனை எல்லாம் அடக்கி ஒடுக்கிறதுக்கு ஒரு நல்லவனை நானே கொண்டாந்து இறக்குவேன் பாரு. கழுவி, நீ டிவி பார்த்துட்டு இருந்தா யார் சமைக்கிறது? உனக்கு சேர்த்து பார்சல் வாங்கிட்டு வரணுமா? அடுப்பு வேலைக்கு நான் ஒருத்தி அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். யாரது? இந்த பிச்சைக்காரி ஒரு பிச்சைக்காரனை கண்டிப்பா வேலைக்கு வச்சிருக்கேன். ஒழுங்கா வாய முறையா என்னங்கற? யார வேலைக்கு வச்சிருக்க? அங்க போய் பாருடா. இவளா? இவ இங்க என்ன செய்யறா? குழந்தைக்கு ஊட்டிட்டு இருக்கா? இன்னைக்கு நாம அந்த பொண்ணு ஆசிரமத்தை கூட்டிட்டு போனோனே. நமக்கு தெரியாம இந்த வீட்டுல ஏதோ நடக்குதுடா. பாக்க ரொம்ப நல்லா இருக்குல்ல? அவ்வளவு சூப்பர்லாம் ஒண்ணு இல்ல. அந்த நாய் பாபு என்னமோ சொன்னானே, அது என்ன? அதான் டி நகர்ல ஒரு சர்ச் இருக்குல்ல, அனாதை குழந்தைகளை தத்தெடுக்கிறாங்கல்ல, அத பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க இந்த குழந்தை எப்படி எடுப்பாங்க? 2 ஜெர்மனிக்காரங்க டாக் பாபோட கையில இருக்காங்க. அந்த ஜெர்மனிக்காரனோட பொண்டாட்டி இந்த பொண்ணு மாதிரி தானே, பேசவும் முடியாது கேட்கவும் முடியாது. இந்த மாதிரியான குழந்தைகளை தத்தெடுக்கத்தான் நாங்க விரும்புறோம்னு அவங்க பாபு கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு அவங்க காசெல்லாம் கூட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேனே. என்ன நடக்கணும் இருக்கோ நடக்கட்டும், கொஞ்சம் விசாரிச்சு பாரு. கூட்டிட்டு போறதா இருந்தா போட்டோம், போற இடத்துலயாவது வசதியா வாழட்டும். குருவை பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும். சரி. For more updates, like,
comment, subscribe to our channel.